லோடு எடுக்கும்போது இப்படி வருது கை. ஓகேவா? அலாங் த ஆக்சிஸ்னா லோடு எடுக்கும்போது பாடி க்ளோஸாகவே எடுக்கணும். கையை இப்படி எடுக்கும்போது நான் பவுலிங்காகவும் இப்படி இருக்குது, பவுலிங்காகவும் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். அலாங் த ஆக்சிஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியாக அழகாக கை ஃபுல் சர்க்கிள், பெரிய ஹியூஜ் சர்க்கிள் அழகாக ரொட்டேட் ஆகும். நீங்கள் இப்படி இருந்துட்டு போடும்போது அதனால தான் கை இங்கே போய் சரிஞ்சு இப்படி உள்ள தள்ளுறீங்க, இப்படியே ஆங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து க்ளோஸ் டு த பாடி அலாங் த ஆக்சிஸ் எடுத்து அப்புறம் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ட்ரை பண்ண பார்ப்போம். ட்ரைவுமே வந்துட்டு இப்போ டெலிவரி ஸ்ட்ரைடு வச்சுட்டோம். இது டெலிவரி ஸ்ட்ரைடு ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி பின்னாடி கிக் பண்ணா எப்படி? இந்த விண்டோவை சீக்கிரமா ஓப்பன் பண்ணி விட்டுறோம்ல. இந்த டிரைவு, இந்த ஹிப் இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரைட்டா ஃப்ரண்ட்ல வரும். ஓகேவா? போடுறோம், பால் ரிலீஸ் பண்றோம். இந்த விண்டோவை ஓப்பன் பண்ண மாட்டோம் சீக்கிரம். இந்த டோர் நல்லா லாக் பண்ணிக்கணும் சைட் ஆன்லே. ஸோ ரிலீஸு, இது ஃபார்வேர்டா நல்ல பெரிய ஸ்ட்ரைடா ஃப்ரண்ட்ல அண்ட் டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்லி. ஓகேவா? நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா டெலிவரி ஸ்ட்ரைட். ஓகேவா? இப்படி புஷ் பண்ணி கால் இங்க போயிடுது. இந்த ஹிப்பு கிளியரா? அது ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல, பெட்டர் 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 பெட்டர். இப்படி ஆர்ம் ஸ்விங் பண்ணி ஓடி வரும்ல, அப்படியே எடுக்க பாருங்க. இது இப்படி இப்படி தள்ள வேண்டாம். பரவாயில்ல பரவாயில்ல, குட் குட். உடம்ப ஃபீல் பண்ணு, நல்ல பேஸை ஃபீல் பண்ணு, லோவர் பாடி கோர்லாம் ஃபீல் பண்ணி போடு. கை மட்டும் ஃபீல் பண்ணக்கூடாது, கையை மட்டும் வச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. லேண்டிங்லாம் நல்லா ஃபீல் பண்ணு. பெட்டர், குட்.